நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 8 நாளில் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷனை கொடுத்துருக்கதா இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கான ஒரு பெரிய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயனுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மதராசியே பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் தான் பார்த்தீங்கன்னா 105 crore கலெக்ஷனை தொட்டுச்சு. அதே மாதிரி தனுஷ் சாருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன இட்லி கடை பார்த்தீங்கன்னா ஃபைனலே பார்த்தீங்கன்னா 80 crore கலெக்ஷன் தான் கொடுத்துச்சு. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது பெரிய கலெக்ஷன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சினிமாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் டெபியூட் ஆன மொதல் 3 படமே பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷனை தொட்ட ஒரே ஆக்டர்னால் அது பிரதீப் ரங்கநாதன் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் டுடே, டிராகன், அப்புறம் டியூட் இந்த 3 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக்காக பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷனை கொடுத்துருக்காரு. ஸோ அது வேறு இல்லாமல் பிரதீப்க்கு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எல்ஏகே படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்து மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த படமும் 100 crore கலெக்ஷன் தொட்டுச்சுன்னா ஒரே இயரில் பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷனை கொடுத்த ஒரே தமிழ் ஹீரோவான்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான் இருப்பார். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்ஏகேவும் பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷனை கொடுத்துரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்ஏகே படத்துக்கு மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஆனால் அதோட டீசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அது வேறு இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவாக மாறி இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த எல்ஏகே படத்துலேயே 100 crore கலெக்ஷனை தொட்டுட்டாருன்னா அவர் ஈஸியாக பார்த்தீங்கன்னா 4 படத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட Tier 2 லிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் டேரக்ட் அப்புறம் ஆக்ட் பண்ண மூவிஸ் கோமாளி, லவ் டுடே, டிராகன், டியூடுன்னு 4 படமும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வர அந்த எல்ஏகே படம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா பிரதீப் 100 கோடி கலெக்ஷன் கொடுக்குமா கொடுக்காதான்னு உங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.